அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டெஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் 25,830 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து 25,800 to 830 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலேயும் க்ளோசிங் கிளியரா இருக்கும்போது நமக்கு 25,817 லெவல்ல என்ட்ரி கிடைச்சது. அதுல இருந்து 26,000 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 26,000 வரைக்கும் நம்ம என்ட்ரியை ஹோல்ட் பண்ணி டார்கெட் புக் பண்ணோம். ஸோ ரெண்டு டார்கெட்டா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 25,930, ரெண்டாவது 26. இந்த ரெண்டுமே நம்ம டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணியிருந்தோம், நீங்க பார்த்தா தெரியும். ஸோ இந்த இன்டிமேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துக்கு நம்புறோம். இது போல எல்லா வகையான என்ட்ரிஸையும் அப்டேட்டடா நம்ம இன்டிமேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ டீட்டெயில்ஸ் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான லெவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் இந்த டைப்ல கால் சைட் மட்டும் தான் நம்ம எடுத்தோம். புட்டுக்கான என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது 25,915 லெவல் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சது. ஆனா அதுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல 25,910 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகணும். இப்படி போகும்போது தான் நமக்கு டவுன் சைடுக்கான மொமெண்டம் ஸ்ட்ராங் ஆகும். அதனால நம்ம இது வரைக்கும் வெயிட் பண்ணோம், ஆனா அப்படி நடக்கல. அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அடுத்து மறுபடியும் ஒரு ரேஞ்ச் மொமெண்டம், அதாவது 25,930 to 600 கூட ரேஞ்ச். 25,930 அதுக்கப்புறம் 600, இது ஒரு ஸ்ட்ராங் 600 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகணும்னா இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் பர்டிகுலரா 25,780 or 830 இந்த லெவலுக்குள்ள இருக்க இந்த ஜோன் லெவல் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்ல இப்ப கரண்ட் சப்போர்ட்டா மாறிடும். இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மேல போனாதான் ஈஸியா இருக்கும் பிரேக் அவுட் பண்ண. அப்படி இல்லைன்னா மொமெண்டம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் இருக்கும் பிரேக் அவுட்டிங்க்கு. ஆனா இப்போ வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, என்ட்ரி என்ன லெவல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கான என்ட்ரியை பிளான் பண்ணும்போது சப்போர்ட் லெவலா இருக்கக்கூடியது 25,930 அப்படிங்கிறதும், ரெசிஸ்டன்ட் 26க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2650, 2600 மூணு டார்கெட்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா 25,990க்கு மேல மார்க்கெட் கிளியரா பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் 50 பாயிண்ட் டார்கெட் எடுக்கிறது சேஃப். இந்த லெவலுக்கு மேல பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படின்னா அடுத்து ஒரு 50 பாயிண்ட் 26,100 வரைக்கும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த லெவல் பிரேக் அவுட் அப்படிங்கிறது வோல்டிலிட்டினால சடனா மேல போய் இப்படி கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக இப்படி ஒரு பிளான். ஒரு சின்ன மொமெண்டம்ல நமக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் புக் ஆயிடுச்சுன்னா புல் பேக் கொடுத்து அகைன் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம்னா மறுபடியும் ஒரு 50 பாயிண்ட் வந்து டார்கெட் வந்து அப்சைட் வச்சுக்கலாம். ஒருவேளை ரிவர்சல் ஆகி 26,000 வந்து ரிவர்சல் புட் எடுக்குது அப்படின்னா மேல 26,000 வந்து கீழே வரும்போது ஒரு ஸ்கேல்பரா இருக்கக்கூடியவங்க மட்டும் ஒரு 50 பாயிண்ட் ஸ்பாட்ல வரும். நமக்கு டீப் இந்த மணி எடுத்தீங்கன்னா 40ல இருந்து 30 பாயிண்ட் வந்து டார்கெட் பிளான் பண்ணலாம். இந்த மணியை பொறுத்த வரைக்கும் 20 to 30 பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, 25,230 இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகுது அப்படின்னா நம்ம கால்க்கு ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் லெவல் இந்த ஸ்விங் லோ தான், இந்த லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஆனா இது ரிவர்சல் எடுத்து மேல போகாம பிரேக் அவுட் ஆகி டவுன்ல வருது அப்படின்னா நம்ம இங்கிருந்து பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம 830 வரைக்கும் கீழே டவுன் சைட் டார்கெட் வைக்கலாம். இப்போதைக்கு நமக்கு நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பீரியங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக் அவுட் மேல ஆகுது அப்படின்னு சொன்னா அடுத்து செகண்ட் ஆஃப் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல ரொம்ப முக்கியமான லெவல் 25,930. ஸோ 930 சப்போர்ட் எடுக்குது அல்லது பிரேக் அவுட் ஆகுறத பொறுத்து டைரக்ஷனே மாறும். ஸோ அதனால இந்த லெவல்ல கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, என்னால அதை அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லெவல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணி இதுக்கான பிரேக் அவுட் தான் ஃபேக் பிரேக் அவுட் அப்படிங்கிறத டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணுவோம். பார்த்து உங்க ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கே பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எப்படி எடுத்தோம், நாளைக்கான டார்கெட், நாளைக்கான டைரக்ஷனும் டார்கெட்டையும் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இப்போ முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து டைரக்ஷன் இருக்கா இல்ல கரெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஐ மீன் மார்க்கெட் டைரக்ஷன் அப்படின்றது இப்படி மேல
அதுக்கப்புறம் கரெக்ஷன்றது கீழே. ஸோ இந்த டைரக்ஷனுடைய கரெக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சா, இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸா அப்படி மேலே போக ஆரம்பிச்சிடும். ஜிக்ஸாக்கா இந்த மொமெண்டம் எப்படியா இருந்தாலும் மேலே தான் போகும். ஆனால் இது கம்ப்ளீட் ஆகலைன்னா மறுபடியும் இங்கிருந்து கீழே இறங்கி இந்த லெவல் வரைக்கும் டவுன்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படி ஒரு டைரக்ஷனுடைய மொமெண்டம் கால் சைட் மொமெண்டமா, புட் சைட் மொமெண்டமா, டவுனா, அப் சைடா அப்படிங்கிறது டிரெக்ட், அதாவது கன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறது 25,720 அப்படிங்கிற இந்த லெவல். ஸோ இந்த லெவலையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். 25,720 to 700 இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து டைரக்ஷன் போக சான்ஸ் இருக்கு டவுன் சைட்ல ரொம்ப வேகமா. அப்படி இல்லை 25,930 லெவலே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த லெவல் கீழே வராது. அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மேலே அப்சைட் போகும். அதுல 26,000, 26,100, 200, 500 3 டார்கெட் வரைக்கும் நம்ம 1 by 1 பிளான் பண்ணலாம். நாளைக்கு வோல்டிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல இந்த லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்லையா, அல்லது சப்போர்ட் எடுத்து போகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம கண்டினியூவா ஃபாலோ பண்ணி டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம். பார்த்து ஒரு நல்ல என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ட்ரி டார்கெட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.